ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்துச்சிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் காலேஜ் லீவு, ஆஃபீஸ் லீவு போட்டதுனால இன்றைக்கி காலையிலே வீடியோ எடுக்கிறேன். சன் ரைசஸ் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன காமிக்க போகிறேன்னா, எங்கள் வீட்டில் புறா குஞ்சு பொரிச்சிட்டு இப்போ தான் முதல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தாய்ப்புறா இல்லை, குட்டி. இதோ பாருங்கள். ஸோ 2 தாய்ப்புறா நிற்கிது, அதாவது பெற்றோர்கள். ஸோ இந்த கருப்பு பிளாக் இருக்குங்க இல்லையா, சின்னதாக. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி புறா இப்போ தான் முதல்ல வெளியே வந்திருக்கு. ஒரு ஹாப்பி நியூஸ், இங்கே வளர்ந்து வந்திருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்கு நான் இன்றைக்கி போட போகிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்னை வாட்ஸ்அப்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, வெயில் காலம் தொடங்கிடுச்சு, வெயில் கால பராமரிப்புகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே கோழிகளுக்கு குளிர்ச்சியான என்ன சொல்கிறது, ஈரப்பதத்தையும் குளிர்ச்சியையும் தர்ற மாதிரி பொருட்கள் செயல்படுற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஸோ அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரையே நீங்கள் தண்ணி தொட்டி தண்ணி ட்ரிங்கர் இல்லை ட்ரிங்கரோ இல்லை நான் ஏதோ பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறேன், எதில் வைக்கிறீங்களோ வாட் எவர் மேபி. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல வச்சுருந்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பித்ததுனால அதை டபுளாக மாற்றிக்கோங்க. 4 இடத்துல தண்ணி வைங்க. அதே போல் தண்ணி டெய்லியும் மாற்றிடுங்க. காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை மாற்றுங்க. நார்மல் நாளில், அதாவது குளிர் நாளில் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையும் மாற்றினா போதுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஆனால் வெயில் நாளுங்கிறதுனால நீங்கள் 3 வேளை கன்ஃபார்மாக மாற்றணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் காலையில் வச்சுட்டு போன தண்ணி பார்த்தீங்கன்னா மதியம் நல்லா கொதிக்கும், சூடு, வெயில் சூடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது கோழிகள் குடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணியை மாற்றணும். காலைல தண்ணி வைங்க, திரும்ப மதியம் வைங்க, திரும்ப சாயந்தரமும் வைங்க. ஸோ தண்ணி வைக்கிறப்போ அந்த பழைய தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஊற்றிட்டு புது தண்ணி மாற்றி வைங்க. 2வது, அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீரைகளை கோழிகளுக்கு நிறையா கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உடலுக்கு இருக்கிற சூடுலாம் குறையும். அதுபோல் செரிமானம் ஈஸியாக இருக்கும் கீரை சாப்பிட்டுச்சுன்னா. ஸோ அதனால் வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ ஏதாவது ஒரு வகை கீரையை நீங்கள் கோழிகளுக்கு தீவனமாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. அதே போல் கரையான் தீவனம் நீங்கள் கொடுக்கலாம். சரி, நீங்கள் கரையானை நீங்கள் உருவாக்கி அது எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரையான் உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் கிடைக்கும். அதாவது இப்போ சீசன் வந்துடுச்சு. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு அழுகி போன பழம் இதே மாதிரி தூக்கி போடுவாங்க. அதை நீங்கள் போய் கேட்டு வாங்கிட்டு மதிய நேரத்தில் அதை கோழிகளுக்கு வெட்டி அங்கங்கே வச்சிங்க அப்படின்னா கோழிங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் அது உடலில் இருக்கிற வெப்பம் குறைந்து நல்ல ஒரு பழம் உங்களுக்கு கொடுக்கும். அம்மையெல்லாம் வராமல் அதை பார்த்துக்கும். ஸோ இது அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாரை சாறு இருக்கு இல்லைங்களா, அதாவது கத்தாடை எடுத்து அதை அந்த உள்ள இருக்கிற சோறு எடுத்துகிட்டு சாறு எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு இல்லை சாறு நல்லா நசுக்கி அதை என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் கலந்து வச்சுருங்க. அப்படி வச்சிங்கனாலும் குளிர்ச்சி நல்லா கிடைக்கும், நல்ல ஈரப்பதம் கிடைக்கும் கோழிகளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற தண்ணியில் லெமனை கூட பிழிஞ்சு விடலாம். மதியம் தண்ணி வைக்கிறப்ப லெமன் பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதுவும் கோழிகளுக்கு நல்லது. இதே மாதிரி மதிய வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க குளிர்ச்சியான பொருட்களை அதுங்களுக்கு சாப்பிடவும் அது குடிக்கிற தண்ணியிலையும் நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. ஸோ அதே போல் அம்மைக்கான முன்னேற்பாடு நீங்கள் இப்பயே பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, நான் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இயற்கை மருத்துவம் அம்மைக்கானதுக்கு நம்ம நாட்டு மருத்துவம் ஒன்று இருக்குது. குப்பை மேனி, முருங்கை இலை, துளசி, இன்னும் சில பொருளை நான் மறந்துட்டேன். ஸோ அது நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாவே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆங்கில மருத்துவம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பவுல் ஃபாக்ஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் அவைலபிளாக இருக்குது. அந்த வேக்சினை நீங்கள் கொண்டு வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. அது பண்ணி ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம்
நீங்கள் வந்து R2B வெள்ளை கழிச்சலுக்கான இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை கழிச்சலுக்கான இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் முக்கியம். அதை பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து போல் பாக்ஸ் வேக்சின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆங்கில மருத்துவம் பயன்படுத்துகிறவங்க முன்னேற்பட இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இயற்கை மருத்துவம் பண்ணுறவங்க நம்ம வெள்ளை கழிச்சலுக்கான நாட்டு மருந்து சொல்லியிருக்கோம். அந்த மருந்தை உருண்டை அரைச்சி தீவனத்துலேயோ இல்லை அரிசியிலோ இல்லை கம்புலையோ கலந்து முன்னேற்பட வச்சுருங்க. அதனால் வெள்ளை கழிச்சல் வராமல் நம்ம தப்பிக்கலாம், கொடியில் தப்பிக்க வைக்கலாம். ஸோ அம்மைக்கு தான் நம்ம சொன்னோம், துளசி ஒரு கைப்பிடி, குப்பை மீன் ஒரு கைப்பிடி, முருங்கை இலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, மஞ்சத்தூள், பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அம்மைக்கு வந்து இயற்கையான முன்னேற்பாடாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ இது ஏதாவது ஒன்று மருத்துவ முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம மருந்து கொடுத்ததுனால அந்த நோய்கள் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து வராமல் நம்ம தடுக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து அதே போல் இப்போ நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து நிழல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார்மில் நிறைய மரம் வச்சுருக்கணும். மரம் வச்சுருந்து நிறைய மரம் வளர்ந்துருக்க மாதிரி இருக்கணும். ஸோ எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா மரத்தை உடனே வளர்க்க முடியல. அதனால் அவரைக்கொடியை போட்டு அவரைப்பந்தல் வந்து ஒரு 4 பந்தல் இருக்குது. அந்த பந்தலுக்கு கீழே தான் கோழிகள் வந்து வெயில் நேரத்தில் இருக்குது. அதே போல் கோழிகளுக்கு நிழல் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம வந்து மரங்களையும் சரி இல்லை இதே மாதிரி அவரைக்கொடி ஏதாவது கொடி சீக்கிரம் படுற கொடிகளை நீங்கள் வச்சு விட்டாலும் அது அங்கே படர்ந்து நிழலை கொடுக்கும். அது வெயில் நேரத்தில் கோழிகளுக்கு போய் அதில் வந்து அதில் நம்ம நிழலுக்காக அதில் தங்கி போய் படுத்துக்கும். மணலுக்குள்ளே எல்லாமே அது கடியில் பண்ணணும். அதே போல் தேவைப்படாத கீரைகளையும் சாப்பிட்டு இப்போ எங்கள் அவரை செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கொத்தி சாப்பிட்றோம். அவரைக்காயெல்லாம் சாப்பிடுதுங்க. ஸோ அதுக்கு வந்து உணவாகவும் இருக்கும், நல்ல நிழலையும் கொடுக்கும். ஸோ அதனால் நல்ல மரங்கள் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் வளரக்கூடிய கொடிகளை பந்தல் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்ல நிழலை கொடுக்கும். ஸோ நிழல் ரொம்ப முக்கியம் வெயில் நாளில். அதுக்கப்புறம் நீங்கள் தானியங்கள் வந்து கொடுக்குறத கொஞ்சம், அதாவது ட்ரை ஃபுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுக்குறத நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொடுக்காமல் இருக்க முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதை கம்மி பண்ணிவிட்டு நல்ல கீரைகள் இந்த மாதிரி பசுந்து தீவனங்களை வந்து வெயில் நாட்கள் அதிகமாக கொடுங்க. பசுந்து தீவனங்கள், பழங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து வெயில் நாளில் ஜாஸ்தி கொடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த வியாதியும் வராமல் வெயிலேருந்து நம்மளுடைய கோழிகளை தப்பிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கங்கே வந்து தண்ணி வந்து விட்டு வைங்க. ஸோ உங்கள் பண்ணை ஃபுல்லாக வந்து தண்ணியை பாய்ச்ச முடிஞ்சதுன்னா வாரம் ஒரு முறை வந்து தண்ணியை பாய்ச்சிருங்க. ஏன்னா ஈரமாக இருந்தால் தான் அதுங்க வந்து மண்குளியல் எல்லாம் பண்ணும். இடமும் வந்து ஹீட்டு அனல் காற்று வராமல் ஈரக்காற்றுல குளிர்ச்சியான காற்று வந்து அடிக்கும். ஸோ அதனால் பண்ணை ஃபுல்லாக உங்களால் முடிஞ்சதுன்னா தண்ணியை பாய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் வந்து வாரம் 2 முறை வந்து பண்ணை ஃபுல்லாக தண்ணி அந்த எங்கள் போர் தான் வயலில் தான் நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால் போரை போட்டு ஃபுல்லாக தண்ணியை வந்து நாங்கள் வந்து பாய்ச்சி விட்ருவோம். பாய்ச்சி விட்றப்போ அது இருக்கிற கரையான் உற்பத்தி அதிகமாக இருக்கும். நல்லா புழு பூச்சிகள் எல்லாம் வெளியே வரும். கோழிகள் நல்லா சாப்பிடும். அது இல்லாமல் கோழிகளுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அனல் காற்று வீசாமல் கோழிகளை வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம். அதே போல் வெயில் நாள் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மழை பெஞ்சிருச்சு, வெயில் ஃபுல்லாக அடித்து ஒரு நாள் லைட்டாக மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து. ஏன்னா அது பூமியில் இருக்கிற வெப்பத்தை வந்து கலப்பி விட்டுன்னு சொல்லுவாங்க. சூடாக கலப்பி விட்டுருச்சு அப்படிம்பாங்க. ஸோ நல்லா மழை பெஞ்சு பூமி ஓரளவுக்கு மழை பெஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக மழை பெஞ்சிட்டு விட்டுருச்சு அப்படின்னா பூமி இருக்கிற அனல் எல்லாமே மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த அனல் வந்ததுன்னா கோழிகளுக்கு மிகவும் மோசமான நிலை அது. ஸோ வெள்ளை கிளைச்சல் நீங்கள் சொல்லாமையே வந்து யாரும் வந்து எதிர்பார்க்காம எல்லா கோழிகளுக்கும் கண்டிப்பாக வெள்ளை கிளைச்சல் வந்துடும். அதனால தான் வந்து நான் வந்து பண்ணையை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை ஃபுல்லாக தண்ணி விட்டு வைங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதோடய பாதிப்பில் வந்து நம்ம தப்பிக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதுவரையே சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரையே நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும்
நன்றி, வணக்கம், மீண்டும் பார்க்கலாம்.